மம்மி, அத்தை வைர நெக்லஸ் வாங்கிக்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாமா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதா ரேஷ்மா? இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன், செழியனை விட்டுறாத, அவனை கெட்டியா புடிச்சுக்கோன்னு. இதுக்கெல்லாம் இனிமே நீ எங்களை கூப்பிடாத, செழியனை கூட்டிட்டு போ. வெளியில நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா போக வரன்னு இருந்தாதான் அவனுக்கு உன் மேல ஆசை வரும் ரேஷ்மா. நீ எப்பவுமே அவன் பக்கத்துல இருந்தாதான் அந்த காயத்ரி செழியன் கிட்ட வரதுக்கே பயப்படுவா. 2 in 1. அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். அதெல்லாம் ஓகே தான். நான் கூப்பிட்டா செழியன் வரமாட்டானே. நீ கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாதான் அவன் வரமாட்டான். ஆதிசங்கரி அத்தை உன்னை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்கன்னு அவன் கிட்ட சொல்லு. அவங்க பேரை கேட்டதுமே அவன் வாயை மூடிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வருவான். கரெக்ட் மம்மி, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. அத்தை சொன்னாங்கன்னு சொன்னாலே அவன் மறு பேச்சு பேச மாட்டான். தெரியுதுல? அப்போ அதையே எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிக்கோ. தாலி உன் கழுத்துல ஏறுற வரைக்கும் ஆதிசங்கரி பேரை கெட்டியா புடிச்சுக்கோ. அந்த மகுடிக்கு தான் அந்த செழிய மயங்குவான். ஓகே மம்மி, நான் உடனே போய் செழியனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ரேஷ்மா, சொன்னத ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவன் கூட நல்லா நெருங்கி பழகதான் அவனுக்கு உன் மேல ஆசை வரும். சரிங்க மம்மி, நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. சுந்தரே, நிறைய யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த வீட்டு பையனையும் அந்த பொண்ணையும் பழக விடாம பாத்துக்க. அது மட்டும்தான் இப்ப நம்மளால செய்ய முடிஞ்ச காரியம். மத்தபடி அவங்க கிட்ட சொல்லி இவங்க கிட்ட சொல்லி யார்கிட்ட சொல்லியோ இத சரி பண்ண முடியாதுடா.